இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவின் வாழ்க்கை இந்த வசனத்திற்கு ஒரு வல்லமை வாய்ந்த எடுத்துக்காட்டு. கர்த்தர் அவனை இஸ்ரவேலரை வாக்குத்தத்த தேசத்துக்குள் நடத்தும்படி அழைத்தபோது அவன் தனது செய்கைகளை முழுவதும் தேவனிடம் ஒப்புவித்தான். எரிகோ நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றபோது மனித யோசனையின்படி போர் செய்யாமல் தேவன் கூறியபடி நகரத்தை சுற்றி நடந்தான். அந்த வழி சாதாரணமாக தோன்றவில்லை. ஆனாலும் யோசுவா தேவனின் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தான். அவன் திட்டத்தை விட தேவனின் திட்டத்தையே முன்னிலைப்படுத்தியதால் அவன் யோசனைகள் உறுதியாகின. அந்த கீழ்ப்படிதலின் விளைவாக எரிகோ சுவர்கள் அதிசயமாக இடிந்து விழுந்தது. யோசுவா மற்றும் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றனர். இது மனித வல்லமையால் அல்ல, தேவனிடம் ஒப்புவித்த செயல்களின் பலன். யோசுவா எப்போதும் கர்த்தர் சொல்லுவது சரி என்று நம்பி நடந்ததால் அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவும் வெற்றியாக மாறியது. பிரியமானவர்களே, இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது, நம் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய வழியில் நடந்தால் அவர் நம்முடைய யோசனைகளை உறுதியாக செய்து வெற்றியை நிச்சயமாக அளிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. யோசுவா உமக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்களும் ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது என் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பீரப்பா. ஆம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.